Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் எடுக்க மாட்டேங்கிறன்னா வாங்க சார். வியாபாரத்தை வேற பார்க்கணும் சார். வாங்க, ஒரு 5 நிமிஷம் தான் வாங்க. கடையில் ஆளும் இல்லை. வியாபார நேரத்தில் நீங்கள் வேற. சார், இவர் தான் அந்த கடை ஓனர். வணக்கம். இன்னைக்கு இவங்க வந்தாங்களா உங்க கடைக்கு? ஆமாம் சார், வந்தாங்களா? சார், இவங்க மட்டும் வந்தாங்களா இல்லை இவங்க கூட வேற யாராவது வந்தாங்களா? சார், கடையில் சிசிடிவி இருக்கா? சார், அது சின்ன காய்கறி கடை சார். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். சரி சொல்லுங்க, இவங்க கூட வேற யாராவது இருந்தாங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இவங்க எப்போ வந்தாங்க நம்ம கடைக்கு? இனியா, இனியா, இப்பவே நான் வரேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ணக்கூடாது. நான் இப்பவே வரேன். சித்தி, சித்தி, சித்தி நில்லுங்க சித்தி, சித்தி. சார், இவங்க காய்கறி வாங்க வந்தவங்க தான். அப்போ ஒரு லேடியும் வந்தாங்க சார். சார், யாரு யாரு? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? வந்தவங்க பேசுனாங்க, பரபரப்பாக போனாங்க. கூடவே இப்போ நீங்கள் காட்டினீங்கல்ல ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்களும் பின்னாடியே போயிட்டாங்க சார். சார், என்ன சார் இது? யாரா இருக்கும்? வந்தவங்க இனியாவை மிரட்டி கிரட்டி பேசி இல்லை வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போனாங்களா? அப்படிலாம் இல்லை சார், பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. சட்டுன்னு அவங்க போனதும் ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு பின்னாடியே போயிட்டாங்க சார். அப்படியா? என்ன சுபாஷ்? என்ன சார், ஒண்ணுமே புரியல சார். ஆமாயா, வந்தது ஒரு லேடின்னு தெரிஞ்சு போச்சு. யாரா இருக்கும்? இனியா ஏன் அவங்க பின்னாடி போகணும்? சார், கண்ணாயிரம் பொண்டாட்டி வடிவா இருக்கும். என்ன சொல்ற? சார், நாம மேடத்தை ஜாமீன்ல எடுக்கிற பிரச்சனையில இருந்தோம். அதனால அவ அமைதியா இருந்துட்டான். இப்ப அவ கைவரிசை காட்டுறாளோ என்னவோ. புரியுது, ஆனா வலுக்கட்டாயமா தான் எதுவும் நடக்கலன்னு இவர் சொல்றாருல. இனியாதான் பின்னாடி போனா அப்படின்னு சொல்றாப்ல. ஒருவேளை எதையாவது சொல்லி மிரட்டி கிரட்டி கூட்டிட்டு போயிருப்பாளோ? சார், நிச்சயம் அப்படிதான் சார் இருக்கும். உங்களை வச்சு ஏதாவது பேசியிருக்கலாம். இல்லனா மேடம் எதுக்கு அவங்க பின்னாடி போகணும்? அதுக்கு அவசியமே இல்லையே சார். வந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? சார், அவங்க பார்க்க சிவப்பா இருந்தாங்க சார். சிவப்பா? ஒரு நிமிஷம் சார். இவங்கள பாருங்க. சார், நான் சரியா முகத்தை பார்க்கல சார். அன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருந்தேன். அண்ணா, சரி நீங்க போங்க. வரேன் சார். சார், இப்போ என்ன சார் பண்றது? முதல்ல சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணி இனியா நம்பர் கடைசியா எங்க இருந்திருக்கு, எந்த டவர்னு கேட்போம். ஓகே சார். சொல்லுங்க சார். சார் சார், நான் ஒரு நம்பர் அனுப்புறேன். அந்த நம்பர் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? யார் நம்பர் சார்? சார், நம்ம விக்ரம் சாரோட ஒய்ஃப் இனியா மேடம், அவங்க நம்பர் தான். நம்பர் சொல்லுங்க சார். செக் பண்ணி சொல்றேன் சார். ஓகே ஓகே சார். தேங்க் யூ தேங்க் யூ சார். சொல்லியே சார், ½ அன் ஹவர்ல ரிப்ளை பண்ணுவாங்க. சரி, நாம கண்ணாயிரம் வீட்டுக்கு போவோம். சார், எதுக்கு வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்போமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க கேட்டா பதட்டப்படுவாங்க. நீ வண்டி எடு. ஓகே. என்னையா ஏதோ மிஸ் பண்றோமே.
கூட்டிட்டு வாங்க நான் அவளை. ம். அண்ணே, அவளை இந்த சங்கிலியால கட்டி போடுங்கண்ணே. எப்படியோ நினைச்சதை சாதிச்சிட்டீங்கம்மா. இல்லண்ணே, இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இது படிதான். அம்மா, இது படி இல்ல, 3வது படி. இத பாருங்க, எடுப்புலயும் நீங்க ஓங்கி அடிச்சிருக்கீங்க. இன்னும் இருக்குன்னு எதையும் ஆற அமர செய்யணும். அண்ணே, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இவ 2 நாள் இங்கதான் இருக்கணும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சோறு. 3 வேலை தின்னா தப்பிக்கிறது எப்படின்னு அவ யோசிப்பா. அதனாலதான் ஒரு வேலை சோறு போட சொல்றேன். சரிம்மா. அப்பதானே தப்பிக்க உடம்புல சக்தி இருக்காது. அதே மாதிரி பண்ணிடுறேன். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.